என் குடும்ப வாழ்வில் எப்படி இருக்குது, என் பிள்ளை வளர்ப்புடைய விடயத்தில் எப்படி இருக்குது, எங்களுடைய இரவுடைய இபாதத்துடைய வணக்க வழிபாட்டுல என் பங்களிப்பு எப்படி இருக்குது. ஏன் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கும் ரஹ்மத்துக்கு துஆ செஞ்சாங்க. அபூதாவூத் ஷரீஃப்ல வருது, ரஹிமல்லாஹு இம்ரான் ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அதே ஹதீஸ்ல வருது, ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஒரு கணவன் நேர காலத்தோடு எழும்புறா, மனைவி தூங்கி இருக்கிறாள், அவளை பைத்து எழுப்பாற்றாள், அவள் தூக்கத்தில் அடுத்த பக்கம் பிறண்டு படுக்கிறாள். கொஞ்சம் தண்ணீரை எடுத்து முகத்தில் தொளித்து விட்டு தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு கணவன் எழுப்பாட்டுகிறார் என்றா, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம ஃபஸல்லா வஐகல அஹ்லஹு, நபி அவங்க துஆ செஞ்சாங்க. அந்த ஆணுக்கு அந்த கணவனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில ரஹ்மத் செய்யட்டும். ஒரு பெண்ணுக்கும் துஆ செஞ்சாங்க, காமத் ஃபஸல்லத் வஐகலத் அஹ்லஹு அஹ்லஹா, ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அதிகாலையோடு எழும்புகிறாள், அவள் தொழுகையை நிறைவேற்றுகிறாள், தன்னுடைய கணவனை எழுப்பாட்டுகிறாள். கணவன் தூக்கத்துடைய டயர்டினால திரும்பி படுக்கிறார், அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்து விட்டு அந்த சாலியான பெண் அந்த கணவனை எழுப்பாட்டுகிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அதிகாலையோடையே அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைஞ்ச நபியுடைய துஆ அடைஞ்ச குடும்பத்துடைய வாழ்க்கை. சகோதரர்களே, இப்படியாப்பட்ட வாழ்க்கையை பரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையாக ஒவ்வொரு நாளும் ஆரம்பித்தா அவருடைய அடுத்தடுத்த அமல்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லி முடிக்க முடியாது. எங்கட குர்ஆன் திலாவத், எங்கட காலை மாலை அதுக்கார், காலை மாலை சந்தர்ப்ப துஆக்கள், எங்களுடைய சுன்னத்தான அந்த இஸ்ராக்குடைய தொழுகை, முஹாமுடைய தொழுகை, அவ்வாபினுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, எங்கட 5 நேர தொழுகையுடைய முன்பின் சுன்னத்துக்கள் எவ்வளோ அழகான எங்கட கடமைகளில் குறை ஏற்படும் பொழுது நிறைவுபடுத்துவதற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சுனன்கள், நவாபில்கள். இது பாக்கியமானது. அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை தந்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதம் இது. இந்த அமானிதத்தை நாங்க நிறைவேற்றலையா சகோதரர்களே, எல்லா விதத்திலையும் பயங்கரமான சோதனைகள், கஷ்டங்கள், நினையால புறத்தால நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாத வரையில அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இல்லாமலாகாது. இதனால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எந்த பாக்கியங்களை சந்தர்ப்பங்களாக அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த பாக்கியங்களாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக மாற்றுவோம் என்றா நிச்சயம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய பாக்கியத்தை அடைஞ்ச நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மனைகளை ஆக்கி அருள்வானாக. பயங்கரமான ஷைத்தானியத்துடைய முசீபத்தை விட்டு அல்லாஹ் நம்மனைகளை பாதுகாத்து அருள்வானாக.